பொங்கடி, என்ன உங்க அம்மா கையெல்லாம் எப்படி இருக்கு? அவங்க கையை கிழிச்சுக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி தான் மாமா இருக்காங்க. ஆனா எனக்கு தான் மனசு வரைக்கும் வலிக்குது மாமா. நல்ல வேளை உங்க அப்பங்கிட்ட மாட்டாம தப்பிச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். அட்மிஷன் போடுறதுக்கே இவ்ளோ பிரச்சனைனா காலேஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குமோன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு மாமா. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் படிப்பு ரொம்ப நல்லா வரும். அதை விட பயம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இந்த பயத்தை விட்டுட்டு படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களெல்லாம் யாராலையும் அசைக்க கூட முடியாது. நீ 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு என்கிட்ட எப்படி வந்த? மாமா, இதுக்கு மேல அப்பா படிக்க கூடாதுங்கிறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்குன்னு சொல்லி உடம்பெல்லாம் நடுங்கி போய் வந்து நின்னியா இல்லையா? ஆமா மாமா. ஆனா நீங்க அதுக்கு என்னடா தங்கம் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன், அதனால டுட்டோரியல்ல படிக்கிறேன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வாடா, நான் உன்னை 11ஆவது சேர்த்து விடுறேன்னு சொன்னீங்க. நானும் சேர்த்து விட்டேன். நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணியா இல்லையா? ஆமா மாமா. அதெல்லாம் எப்படி முடிஞ்சது? உன்னோட தைரியத்தால. இந்த தைரியம், தன்னம்பிக்கை, இத ரெண்ட மட்டும் விடக்கூடாது. இது ரெண்டு மட்டும் இருந்தா பொண்ணுங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. விட மாட்டேன் மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நான் படிச்சு பெரிய ஆளா வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. அது போதுண்டா தங்கம். இதுதான் இந்த தாய் மாமன் என் மருமகளுக்கு செய்யற சீதனம். நீங்க ஆல்ரெடி எனக்கு நிறையவே கொடுத்துருக்கீங்க மாமா. அதை கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுப்பேன். இது போதுண்டா தங்கம். உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. நீ நல்லா வருவ. வச்சுட்டுமா? சரிங்க மாமா.